இது பன்னெடுங்காலமாக இருக்குது. இப்போ அதை வந்து அது தீபத்தூணே இல்லை, அது வந்து சர்வே கல் அப்படின்னு ஒரு பைத்தியகாரத்தனமாக ஒரு எம்பி, திமுக எம்பி சொன்னது. இது வந்து சர்தார் பட்டேலுக்கு இதை விட ஒரு கேவலத்தை ஒருத்தவனால் செய்யவே முடியாது. காரணம், ஸ்டாலினை வந்து சர்தார் பட்டேல் சமஸ்தானத்தை எப்படி இணைச்சாருன்னு தெரியும். இந்த கூற்று நீங்கள் இந்த கேரளா பாலிட்டிக்ஸை வந்து நம்ம ரொம்ப வித்தியாசமானது, நீங்கள் ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். அங்கே பெரிய அளவு இண்டஸ்ட்ரீஸ் எதுவுமே இல்லை. ஏன்னா அவன் எல்லாத்துக்குமே கொடி பிடிப்பான். அப்படிங்கிறதுனால இந்த கம்பெனியை அங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கே தயாராக இருக்க மாட்டான். எங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் திடீர்னு திரும்ப கேட்குறாங்க. கொடுத்த காசை போய் இந்த பேங்க்கு, கோஆப்ரேட்டிவ் பேங்க்கு, அதுக்கு கொடுத்த காசை வந்து தேவசம் போர்டு திரும்ப கேட்குது. திருநெல்வேலி தேவசம் போர்டு இது முறையா, இது தர்மமா அப்படின்னு சொல்லி, அதாவது இந்த சுப்ரீம் கோர்ட்டையும் நம்ம திட்டணும் ஒரு நேரத்தில். ஏன்னா கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட்டு, அதாவது இப்போ நான் பயந்துக்கிட்டு இருந்தேன்னு சொன்னேன்ல, இப்போ நான் வந்து அந்த நீதிபதியுடைய உள்ளர்த்தத்தை நம்ம கற்பிச்சோன்னா என் மேலே கேஸ் போடுவாங்க. அது உன் மீது பனிஷ்மெண்ட் அப்படின்னாங்க. அப்புறம் ஏதோ பனிஷ்மெண்ட்டுன்னதும் அவரே கூட பயந்துட்டார். இப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்களே, என்ன திடீர்னு பனிஷ்மெண்ட்டுன்னு. ₹1 அவனுக்கு பனிஷ்மெண்ட். படையெடுப்பினால் நாட்டை பிடிப்பது ஒரு பக்கம் போய், பிள்ளை பேருகள் மூலம் மக்கள் தொகை பெருக்கத்தின் மூலமாக நாட்டை பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு அவன் இப்போ ரூல் போடுறான். இங்கே வந்து நாங்கள் சரியாக கொண்டு வர்றான்னு நினைக்கிறோம். பிரான்ஸில் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. தேசபக்த ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய செய்திகள் குறித்து முதலில் பார்க்கலாம். சமாதானம்தான் இறை கொள்கை, சனாதனம் அல்ல. சேகர் பாபு உளறல். திருமண வயதை எட்டாவிட்டாலும் 18 வயதை கடந்தோர் ஒன்றாக வாழலாம். கோயில் பணம் தெய்வ வழிபாட்டுக்கு மட்டுமே, கூட்டுறவு சங்க வங்கிக்கு அல்ல. நீதிமன்றம் அதிரடி. ரோஹிங்கியா ஊடுருவல்காரர்கள் குறித்த நீதிபதி சூரியகாந்த் கருத்துக்கு எதிராக கடிதம். பிரான்சில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்ட கூட்டத்திற்குள் புகுந்த கார், 10 பேர் பலி. ஸ்ரீ டிவியின் உண்மை நின்றிட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு நான் உங்கள் பாஸ்கரன். இன்றைய செய்திகள் குறித்து சிந்திக்க நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகர் திரு ராஜேஷ் ராவ் அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக இணைய வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். திருப்பரங்குன்ற விஷயத்துல என்னெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்புறாங்க. ஹிந்து அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர் பாபு என்ன சொல்றாருன்னா, சமாதானம் தான் இங்க பக்தி, சனாதனம் இங்க பக்தி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் ரொம்ப கிண்டலா நக்கலா கொடுத்துருக்காரு. சரி, எப்படி பாக்குறீங்க? அடிமுட்டாளுகளை எல்லாம் அமைச்சர்களாக நம்ம ஆக்கி வச்சிருக்கோம் அப்படிங்கிறத தவிர இதில் ஒன்றும் இல்லை. அவருக்கு முதல்ல சனாதனம்னா என்னன்னு தெரியல. அந்த வார்த்தையே அவர் வேற மாதிரி பேசினாருங்கிறது ஒரு பக்கம். சனாதனங்கிற முன்னை பழமைக்கும் பழமையா, புதுமைக்கும் புதுமையா, அது எப்பொழுதும் இருக்கிறது தான் நம்ம சனாதனம்னு சொல்கிறோம். இந்து மதம்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அது வந்து சனாதனம், அது எல்லாத்துக்குமே அது புதுமையும் இருக்கும், அதில் பழமையும் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லுது. ஸோ அதுக்கான அர்த்தமே தெரியாமல் ஏதோ சனாதனம்ங்கிறது வந்து வெறுக்கக்கூடிய ஒரு விஷயம் போல அவர் பேசிகிட்டு இருக்கார். இன்னொன்று, சமாதானம் அதுதான் இறை கொள்கை அப்படின்னு. இப்போ கேள்வியே அதில் தான். இப்போ அங்கே தீபத்தூணில் விளக்கு ஏற்றணும் அப்படிங்கிறது இந்து மக்களுடைய கோரிக்கையாக இருந்தது. இது பன்னெடுங்காலமாக இருக்குது. இப்போ அதை வந்து அது தீபத்தூணே இல்லை, அது வந்து சர்வே கல் அப்படின்னு ஒரு பைத்தியகாரத்தனமாக ஒரு எம்பி, திமுக எம்பி சொன்னது. அது இந்த வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில் எவன்லாம் வளர்றானோ அதெல்லாம் ரெகுலராக, அதாவது இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இவங்க எம்பியாக இருப்பாங்க, அவங்க நியூஸே வந்து வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில் எவனாவது வரிசையாக கொஞ்சம் நல்லா எழுதுகிறவன் மாதிரி இருந்தானா அவன் பெரிய ஹிஸ்டாரியன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதையெல்லாம் வாங்கி படிச்சுட்டு அதை வந்து வாந்தி எடுக்கிறது மாதிரி ப்ரெஸ்ஸுக்கு முன்னால் பேசுகிறது. அப்படி தான் கனிமொழி பேசுகிறாங்கன்னு பார்க்குறோம். அவ்வளோ உயரத்தில் எங்கே சர்வே கல் இருந்தது அப்படிங்கிறது தெரியல. இதே போல் எல்லா மலையிலையும் இதே போல் சர்வே கல் இருக்குதா அப்படின்னா, சர்வே கல்லுங்கிறது ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குமா அப்படிங்கிற பல கேள்வியெல்லாம் கேட்குது. அதுக்கு அவங்களால பதில் சொல்ல முடியாதுங்கிறது ஒரு பக்கம். இது தீபத்தூண் தான் அப்படின்னு அவர்கள் கோர்ட்டில் சொன்னாங்களா அப்படின்லாம் கேஸேயா பிரிட்டிஷ் காலத்துலேருந்து இப்போது வரைக்கும் போயிட்டு இருக்கிறதே அதுதான் அப்படிங்கிறது ஒரு பக்கம். 2 முறை தீர்ப்பு கோர்ட்டு சொல்லிடுச்சு. அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாத செயலில் இல்லை. இதற்கு கண்டெண்டரா போறதே யாருன்னா இந்து சமய அறநிலையத்துறை. அதாவது எனக்கு உரிமை இருக்கு,
நான் அந்த உரிமையை வந்து செயல்படுத்த மாட்டேன். காரணம் என்னன்னா, அவன் எதிர்த்தானான்னு கூட எனக்கு தெரியல. ஆனா அவன் கோச்சிப்பான், ஏன்னா பக்கத்துல அவன் இருக்கான், அவன் கோச்சிப்பான், வருத்தப்படுவான். அதனால நான் என்னுடைய கோயிலுக்கு செய்ய வேண்டியதை கூட நான் வந்து விட்டு கொடுக்க தயாரா இருக்கேன். சமாதானங்கிறது அவர் சொல்றது அதுதான். அப்படிதான் எடுத்துக்கணும். இப்ப பக்கத்துல வேற ஒரு மதத்தை சார்ந்த வீடு இருக்குது. நான் இந்து முறைப்படி வாழ்றேன், பிளாட்ல தான் இருக்கிறோம். என்னுடைய முறைப்படி டெய்லி கோலம் போடுறது, காலையில எழுந்திரிச்சு கோலம் போடுறது. நான் கோலம் போட்டா பக்கத்துல இருக்கிற பாய் கோச்சுப்பாரு, இந்த பக்கம் இருக்கிற டேவிட் கோச்சுப்பானு அப்படின்னா அதற்காக நான் கோலம் போடவே இருக்க மாட்டேன். நான் என் வீட்டுல கோலம் போடாம இருந்தாதான் டேவிட்டும் என்கிட்ட பேசுவான், பக்கத்துல இருக்கிற பாயும் பேசுவான்னா இதுக்கு பேர் சமாதானமா இல்ல இது வேற ஏதாவது அர்த்தமாங்கிறது நமக்கு தெரியல. இப்படி இருக்கிறது தான் சமாதானம், அதுதான் இறைபக்தி. அப்படின்னா நீ இப்போ ஒரு வீட்டுல டெய்லி முறவாசல் செஞ்சு அதன் மூலமாக அமைச்சராகவே 2-3 டிபார்ட்மெண்ட்டை வச்சிருக்கிற. இந்த திறமை மற்ற அமைச்சர்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். பாத்தியா, நான் முறைவாசல் செய்து நான் எப்படி 2 பவர்ஃபுல்லான மினிஸ்ட்ரி வச்சிருக்கிறேன், உன்னால இது மாதிரி செய்ய முடியுமா அப்படின்னு அவர் கேட்டா எவ்வளவு அசிங்கமாக இருக்குமோ அப்படித்தான் இந்துக்களை பார்த்து நீங்க சமாதானமா இருங்க, இந்து அந்த பக்தியோடு பக்தி நெறியோட இருக்காதீங்க அப்படின்னு அவர் சொல்றார். எல்லாம் சொல்லிட்டு திருப்பரங்குன்றத்துல அப்படியெல்லாம் பண்ணோம், அதெல்லாம் பெரிய மத கலவரத்தையே ஏற்படுத்தணும்னு நினைச்சாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் என்னால் அப்படியே நெஞ்ச பிடிச்சிக்கிட்டு அந்த வீடியோவை பார்த்த உடனே என்னன்னா, ஏற்கனவே என்ன சொன்னா இரும்பு கரம்னு அவர் சொல்லிட்டு இருக்க, சர்வாதிகாரிக்கு இரும்பு கரம் இருக்குது, சட்டம் ஒழுங்கு எப்படி சந்தி சிரிக்குதுன்னு பார்க்குறோம். ஜஸ்ட் நவ் இந்த நியூஸ் நம்ம ரெக்கார்டிங்க்கு வரத்துக்கு முன்னால ஒரு நியூஸை பார்த்தேன், அதுவும் எங்கள் ஊர் பக்கத்தில் அப்படிங்கிறதுனால அதை பார்த்தேன். பட்டீஸ்வரத்தில் 15 ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் 11th ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்ந்து 12th ஸ்டூடெண்ட் ஒரு பையனை அடிச்சே கொண்டு இருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல. அந்த அளவுக்கு இவங்களுடைய கல்வித்துறை சிறப்பாக செயல்படுது. டெய்லி பெண்களுக்கு எதிராக பாலியல் எவ்வளவு நடந்துகிட்டு இருக்குன்னு பார்க்குறோம். சட்டம் ஒழுங்கு இப்படி சிரிக்குது. ஆனால் சர்வாதிகாரி இரும்பு கரம், துருப்பிடிச்ச கரம் தான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்போ அவர் என்ன சொல்றாரு, அதாவது அந்த காலத்துலாம் சொல்லுவாங்க சர்தார் பட்டேல் ஏதோ இரும்பு மனிதர்னு, இவர் யூத்தா, இவர் வந்து ஜென்சியும் கூட 2K கிட்ஸ் போல இருக்கு. இவருக்கு சர்தார் பட்டேல்லாம் அவர் பார்த்தது இல்லையா, அவர் அவ்வளோ யூத்துன்னு நினச்சிக்கிட்டு அப்பெல்லாம் சொல்லுவாங்க. நான் பார்த்துருக்கிற இரும்பு மனிதருங்கிறவரு நம்ம முதல்வர் தான், அதான் காந்த மாதிரி அவர் ஒட்டிருக்காரு அப்படின்னு. அதனால இவர் காந்த மாதிரி நீங்க சொல்றது மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்காரு போல இருக்கு. அது மட்டும் இல்லாம அவர் என்ன சொன்னார், சக்கர வியூகம் அமைச்சாராம். இப்படி திருப்பரங்குன்றம், ஏண்டா நீ உன்னுடைய உரிமையை விட்டு கொடுத்துட்டு இன்னொருத்தன் காலடியில போய் விழுந்திருக்கிறதுக்கு இதுக்கு பேர் சக்கர வியூகமா அப்படின்னு நமக்கு தெரியல. அதனாலதான் அண்ணாமலை கேள்வி கேட்டாரு, அங்க வந்து இது வக்ஃபு நிலம் அப்படின்னு நவாஸ்கனி சொல்றப்ப நவதுவாரத்தையும் பொத்திட்டு இருந்த சமாதானம் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவன் மாமிசத்தை எடுத்துட்டு போறப்ப சமாதானமாக இருந்த. இப்படி ஒரு கேவலமான பிறவியாக ஜந்துவாக இருந்துட்டு சமாதானமாக இருப்பது தான் இறைபக்தி அப்படின்னு சொல்றது. இதை விட ஒரு கேவலம் இன்னொன்னு. இப்ப அவரை அதுக்கு மேல நம்மளால பேச முடியல, ஏன்னா அவர் ஒரு கொத்தடிமை, அறிவாலயத்துல ஒரு கொத்தடிமையாக கூர்கா போல செயல்பட. ஏன்னா காரை அவர் தான் திறந்து விடுவார், வரும்போது செருப்பையும் விட்டுட்டு வருவார். அவர் ஒரு கூர்கா மாதிரி ஒரு இப்ப விஜய் இருக்காருன்னு வச்சுக்கலாம், அவர் காசு கொடுத்துட்டு இந்த பவுன்சரை வச்சிருக்காரு, இந்த பவுன்சரா அவங்க மினிஸ்டராவே வச்சிருக்காங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். இல்ல நீங்க அமைச்சர் அப்படி பேசக்கூடாது, அபிமானத்தினால அப்படி செய்யறாங்க. அதான் அந்த பவுன்சர் வேணா பவுன்சர்னு சொல்லிட்டுமா, வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி அணிந்த பவுன்சர், அவர் உடனே இந்த வேலையெல்லாம் செய்யறாரு. அதுக்கப்புறம் நம்மளையும் இந்துன்னு சொல்லணும், ஏன்னா இது ஆன்மீக புரட்சின்னு சொல்றேன்னு. போன வருஷத்துக்கு வரைக்கும் கடந்த 3 ஆண்டு வரைக்கும் அப்படியே திமிரிட்டு இருந்தவங்க பாருங்க, காசி தமிழ் சங்கத்துக்கு புனித யாத்திரை பெரியவர்கள்லாம் ஆன்மீக பெருமக்கெல்லாம் அனுப்புறேன்னு சொல்லி அவங்களுக்கெல்லாம் ஒரு கிட்டு போட்டு ட்ரெயின்ல அனுப்பிச்சிருக்காரு. இந்த பக்கம் தலையும் கொடுக்கறது, இந்த பக்கம் வாழையும் நீட்டுறது அப்படிங்கிறது, இது வந்து ஒரு கேவலமான பிறப்பு, ஒரு கேவலமான ஒரு ஈன செயல். ஆனாலும் இதை வந்து நாங்க வந்து சர்தார் பட்டேலுக்கு இதை விட ஒரு கேவலத்தை ஒருத்தவனால செய்யவே முடியாது. காரணம், ஸ்டாலினை வந்து சர்தார் பட்டேல் சமஸ்தானத்தை எப்படி இணைச்சாருன்னு தெரியும். முரண்டு பிடித்த நிஜாமையும் அங்க குஜராத்தில் முரண்டு பிடித்த இவர்களையும் எப்படி அவர் சமஸ்தானங்களை இணைக்கும் பொழுது அவங்கள இராணுவத்தின் மூலமாக எப்படி இணைச்சாருங்க. அதனாலதான் அவரை வந்து இந்தியாவின் பிஸ்மார்க், இரும்பு மனிதர் அப்படின்லாம் சொல்றான்.
இவரை வந்து நாங்க போட்ட பிச்சையில வந்து ஆட்சிடா அப்படின்னு ஜார்ஜ் பொன்னையா சொல்றப்ப அப்படின்னு அப்படியே சமாதானமாக சாந்தியும் சமாதானமுமாக இருந்தவர்கள் இவர்கள் இந்த ஒரு ஒரு வீராவேசம் பேசுறதுலாம் பைத்தியகாரத்தனா அவர் டெய்லி முரசொலி படிக்கிறார் போல இருக்கு. அந்த அடிமுட்டாள்தனம் இதுலயும் வெளிப்பட்டு. அடுத்த செய்தி உங்களுக்கு ரொம்ப குஜாலான செய்தி. ஐயோ, ராஜஸ்தான் நீதிமன்றம் அதாவது திருமணம் வயது 18 அப்படின்னு வச்சிருக்காங்க இல்லையா, அதுல 18 21 பெண்களுக்குன்னு வச்சிருக்காங்க, ஆண்களுக்கு 18ன்னு வச்சிருக்காங்க. அதுல யாராவது ஒருவர் 18 வயதை கடந்தவரும் இன்னொருத்தவர் 18க்கு கீழே 17 வயதை இருப்பவர்களும் ஒன்றாக சேர்ந்து வாழலாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லப்பா, ஜாலியா இருந்துங்கப்பா அப்படின்னு ராஜஸ்தான் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கு. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? இப்ப இதை குறித்து நம்ம கருத்து சொன்னா இவர்கள் தான் கலாச்சார காவலர்களா அப்படின்னு எல்லாம் ஆரம்பிப்பானு. பழமைவாதிகள் பாஞ்சி வருவாங்க, பூமர் அங்கிள் அப்படின்லாம் சொல்லுவானுங்க. அது அந்த பைத்தியக்காரர்கள் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். இது என்ன, உண்மையிலே இந்த தீர்ப்புங்கிறது இந்திய கலாச்சாரத்தின் இந்திய பண்பாட்டின் மீது தொடுக்கப்பட்ட ஒரு போர் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இதுக்கு பேர் தீர்ப்பு கிடையாது, இது பேர் உத்தரவு கிடையாது, இதை விட கேவலமாக சொல்ல முடியாது அப்படிங்கிறது தான் காரணம். இன்னும் கேள்வி வரும், வேற விஷயத்துல நீதிமன்ற தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று போராடுகிற நீங்கள் இந்த விஷயத்துல ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிறீங்களேன்னு ஒரு குரூப் வரும். இதுக்கு அடுத்தது ஆப்ஷன் இருக்குது. இப்படிலாம் சொன்னா அடுத்தது சுப்ரீம் கோர்ட் போடலாம், அதெல்லாம் ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கிறதுனால நான் வந்து அந்த தீர்ப்பை சொன்னவரை வந்து அவர் குடும்பத்தில் அவர் பொண்ணெல்லாம் இப்படி தான் பண்ணுவாரா அப்படின்னு நான் கேட்டேன்னு வச்சுங்க, அது வந்து கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட்டு. ஒரு நீதிபதியுடைய ஒரு கருத்தை வந்து அதுக்கு அர்த்தம் நான் கற்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி என் மேல வழக்கே தொடுக்கலாம். நான் அந்த நீதிபதி குடும்பத்தில் அவர் பெண்ணை அப்படித்தான் அவர் வளர்த்திருக்காரு அப்படின்லாம் நான் சொல்லவே மாட்டேன், சொல்லவும் கூடாது. அவர் என்னன்னா மற்றவங்க வீட்டில் இது நடந்தா எனக்கு சந்தோஷம், அதை நான் ஜாலியாக தீர்ப்பு சொல்லிட்டு போவேன். ஏதாவது பண்ணிட்டு நீங்க தாலியா இருக்கிறது உன் வீட்டில் தானே, எனக்கு என்ன அப்படிங்கிறது மாதிரி அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. இப்போ 2 பேர் இது பாருங்க, எனக்கு பார்த்த உடனே தான் திடீர்னு 2 நாளைக்கு முன்னாடி அந்த பிறந்த நாளை கொண்டாடிய ஓசி ஜோர்ச்சி ஆசிரியர் வீரமணி அவருடைய பர்த்டேக்கு எல்லாரும் விஷ் பண்ணியிருந்தாங்க. அவர் சொன்ன ஃபேமஸ் கோட் ஏன்னா, பெரியார் வந்து நம்ம வந்து அவர் தமிழில் தான் பேசியிருக்காரு அப்படின்னு, ஒரு ஆங்கிலத்திலையும் மிகவும் புலமை வாய்ந்தவர். ஒரு அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார், என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு. இந்த கருத்து இவங்க சொல்றாங்க, பெரியாரின் கருத்து தான் இப்பொழுது உலகமயமாகிறார். ஆக்ஸ்போர்ட்ல வந்துட்டு ஸ்டாலின் சொன்னார் தெரியுமா, உலகமயமாகிறார். ராஜஸ்தான் மயமாகி விட்டார் இப்பொழுது அந்த ஈவேரா. அவர் தான் என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ 2 பேருக்குமே திருமணம், ஒரு பைண்டிங், ஒரு ஃபேமிலி பேரண்டிங், இந்த இதெல்லாம் இல்லாமல் 2 பேர் சேர்ந்து இருப்பாங்கன்னா அதுக்கு பேர் என்ன? ராமசாமி நாயக்கன் சொன்னது தான், 2 பேர் சேர்ந்து இருப்போம். பிடிக்கலையா, இரவோடு இரவாக நீ ஒரு பேக்கை தூக்கிட்டு போயிடு, நான் ஒரு பேக்கை தூக்கிட்டு போயிடுறேன் அப்படின்னு, வேற எந்த பேக்கேஜும் வேண்டாம் அப்படின்னு. பேக்கேஜே வேண்டான்னு நினைக்கிறது ஒரு பக்கம், ஒருவேளை பேக்கேஜ் உருவாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இப்போ அவங்களுக்கு பேரண்டிங்கிறத அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி யார் எடுத்துக்க போறா அப்படிங்கிறது. இப்போ ஜப்பானில் ஒரு பெரிய அதை பற்றின அந்த கண்ட்ரியுடைய எக்கனாமிக் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வந்துட்டு இருக்கு. இந்தியா அதை வந்து பீட் பண்ணிடுச்சு அப்படிங்கிறாங்க. அது வந்து தொழில்நுட்ப ரீதியாக இந்தியா பெரிய அளவு வளர்ந்துகிட்டு இருக்கு, 4 பாய்ச்சல்ல போகுது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அதுக்கு பக்கபலமாக இருப்பது இந்தியாவுடைய பாப்புலேஷனும், குறிப்பாக இளைஞர்களுடைய பாப்புலேஷனும். ஜப்பான்ல வயதானவர்களுடைய எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கு. பல பெண்கள் திருமணம் செய்து கொள்வதே விரும்பவில்லை. அந்த வயசானவங்களை பார்த்துக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய விஷயமாக இருக்குது. இன்னும் மேற்கத்திய நாடுகள், அமெரிக்கா போன்ற நாடுகளில் வயசானவங்களை பார்த்துக்கிறதுங்கிறது கவர்மெண்ட்டுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியாக ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு பிரச்சனையெல்லாம் இருக்குது. இப்போ வந்து புதுசாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க, என்னென்னா, அதாவது இது இந்த கலாச்சார அழிவுன்னு ஏன் இதை நம்ம சொல்கிறோன்னா, இப்போ வந்து லிவிங் டுகெதர், இப்போ நாளைக்கு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைய எப்படி வளர்க்குறது, யார் வளர்க்குறது, அவனை எந்த ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு, ஸ்கூலில் சேர்க்குறப்ப அப்பான்னு இவன் பேரை கொடுக்கறதா கார்டியன்னு கொடுக்கறதா, இப்படிங்கிற சிக்கல்லாம் வரும் பொழுது அந்த குழந்தையே வேண்டாமே அப்படிங்கிற ஒரு கொஞ்ச நாளைக்கு ஜாலியாக இருந்துட்டு போவோம். அப்புறம் உனக்கு யாரையாவது பிடிச்சுன்னா நீ அவங்களோட அடுத்த லிவிங் டுகெதர், நான் செகண்ட் இன்னிங்ஸ் அனுப்புகிறேன்னு இந்த பொம்பளையும் ஒன்று ஆரம்பிக்கும். இது போல் இவங்க எத்தனை இன்னிங்ஸ் விளையாடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது இப்போ அமெரிக்கா போன்ற நாடுகளில் இந்த சிக்கல் வருதுங்கிற அந்த பேரண்டிங், அந்த வயசானவங்களை பார்த்துக்கிறது. இப்போ புதுசாக என்ன சொல்கிறாங்க, டிங்க்
டிங்க் கல்ச்சர் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா தெரியுமா உங்களுக்கு? பூமரங்கள் நினைச்ச நிறைய விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. டிங்க் அப்படின்னா DINK, டபுள் இன்கம். இப்போ நீங்கள் சொன்னவங்கன்னா 2 பேருமே சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான் நிறைய சம்பாதிப்பாங்களான்னு இல்லை, சம்பாதிக்கிற பல ப்ரொஃபஷன்ஸ் இருக்கு. 2 பேரும் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நல்லா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா 2 சாஃப்ட்வேர்ஸ் இருக்காங்க. டபுள் இன்கம், ஆளுக்கு 1 லட்சம் 1.5 லட்சம் 1.5 லட்சம் 3 லட்சம். சூப்பர். இதனால இவங்க சொசைட்டிக்கு ஏதாவது செஞ்சிருவாங்களா அப்படின்னா, டபுள் இன்கம் வித்தவுட் கிட்ஸ், குழந்தை வேண்டாம். ஏன்னா அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா இப்போ நம்ம கல்யாணம்னு ஒன்று இருந்தால் தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி, குழந்தை வரும். அந்த குழந்தைய நம்ம அடுத்த தலைமுறைக்கு நல்ல குழந்தையாக இந்த சமுதாயத்திற்கு கொடுக்கணுங்கிற அந்த அதெல்லாம் வேண்டாம், வித்துட்டுருவேன். சரி, வேற என்ன பண்ணுவேன்னா, பெட், ஏதாவது ஒரு பெட் அனிமலை வளர்த்துக்கிட்டு அந்த நாயை மட்டும் அழைச்சிக்கிட்டு தெருவா, அதுவும் அவங்க வீட்டில் நைட்டெல்லாம் வீட்டில் வச்சுருப்பாங்க, பகல்லெல்லாம் எங்கேயாவது அழைச்சிட்டு போயிட்டு அது கூட அது நடக்கிற தூரம் தான் இவங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது மாதிரி தங்களை நினச்சிக்கிட்டு இப்படியே போயிட்டு, இப்போ அதனால தான் இந்த எண்ணிக்கை அதிகமானதுனால என்ன தெரியும், இப்போ பெட்டு பற்றி ஏதாவது கேஸ் வந்தால் உடனே நாய்க்காக இவங்களும் நாய் மாதிரி கத்துற அந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். இந்த டிங்க் கல்ச்சர், இப்போ லிவிங் டுகெதர், டிங்கு, அடுத்தது இன்னும் என்னென்னலாம் ஆகுமோன்னு நமக்கு தெரியாது. இந்த கலாச்சார சீரழிவுக்கு நீதிமன்றமே காரணமாக இருக்குதுங்கிறது தான் நமக்கு வந்து மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்துகிறது. ஆர்டிகல் 21ல தனி மனித சுதந்திரம் ஒண்ணு இருக்கு, இதெல்லாம் சுதந்திரம் கேட்டகரியில வருதுங்கிறாங்க. எல்லா சுதந்திரம் இருக்கு, எல்லா சுதந்திரமும் இருக்கு. அதே நேரத்தில் எந்த அளவுக்கு சுதந்திரம் இருக்கிறதோ இந்திய கான்ஸ்டிடியூஷன்ல இந்த டியூட்டிஸ்னு ஒன்று இருக்குது, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னு இருக்கு, அந்த விஷயங்களும் இருக்கு. அதை வந்து மறந்து விட்டு ஒன்லி ரைட்ஸை மட்டுமே நம்ம இங்கே பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது பார்க்குறோம். அதனால தான் இந்த கலாச்சார விழுமியங்கள் கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் RSSலேயே பாரதின்னு ஒன்று இருக்குது. அது குடும்ப விஷயங்களை பற்றி யோசிக்கக்கூடியது. குடும்பம் அடுத்த தலைமுறை இந்த சமுதாயத்தில் எப்படிப்பட்ட சமுதாயமாக இருக்க வேண்டும், எப்படி நல்லொழுக்கம் வாய்ந்தவர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அவங்கெல்லாம் கூட நம்ம ஸ்ட்ரீட் டிவியில் அந்த அமைப்பை சார்ந்தவர்கள், அவங்களுக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் வந்து கூட இங்கே ப்ரோக்ராமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, இப்படிப்பட்டவர்களும் நம்மளோட இருக்கிறாங்க. ஆனால் இவர்களுடைய மனதையும் கூட ஏன்னா படிச்சிங்கன்னா நீங்கள் பல விஷயங்கள் வேற மாதிரியும் யோசிப்பீங்க. கேட்டால் அதை வந்து லேட்ரல் திங்கிங்னு இவனே சொல்லிட்டு இருப்பான். இப்படியெல்லாம் யோசிக்கணும். ஆனால் நம்ம அந்த கலாச்சாரத்தை, அந்த இந்து பண்பாட்டு விஷயத்தை அவங்களுக்கு இன்னும் ஆழமாக சொல்லித்தர வேண்டும். காரணம், நம்மளுடைய நீதிமன்றங்களே தவறாக வழிகாட்டுகின்றன அப்படிங்கிற ஒரு அச்சத்தையும் மனதில் வச்சுக்கிட்டு நம்ம இன்னும் வேகமாக வேலை செய்யணும் அப்படிங்கிறது தான் அந்த செய்தி காட்டுது. அடுத்த செய்தியாக நம்ம தமிழகத்தில் பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து பக்தர்கள் காணிக்கையாக கோவிலுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அமௌண்ட் எல்லாம் எடுத்து HRNC டிபார்ட்மெண்ட் எந்த மாதிரியான உபயோகத்துக்கு பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து விவாதிச்சுட்டு இருக்கோம். பல்வேறு நிகழ்ச்சிகளையும் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். கோவில் ஃபண்ட் எடுத்து அங்கே கல்ச்சுரல் ஹால் கட்டுறாங்கிறாங்க, பார்த்தா திடீர்னு காலேஜ் கட்டுறாங்கிறாங்க, காம்ப்ளெக்ஸ் மல்டி காம்ப்ளெக்ஸ் கட்டுறாங்கிறாங்க. இது இப்படி கோவில் ஃபண்ட் எடுத்து கட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பக்தர்கள் குமுறிக்கிட்டு இருக்காங்க. இது தொடர்ந்த வழக்குகளும் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு. இப்போ புதியதாக தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றக்கூடிய சூரியகாந்த் அவர்கள் அமர்வுல ஒரு வழக்கு வந்திருக்கு. அப்போ அவரு சொல்லியிருக்காரு, கோவில் பணம் அந்தந்த கோவில்களின் தேவைகளுக்கு மட்டுமே, அதை கொண்டு போய் நீங்க கோஆபரேட்டிவ் பேங்க்ல போய் டெபாசிட் பண்ணிட்டு அங்கிருந்து வரக்கூடிய பிக்ஸ்டு டெபாசிட் எடுத்து இங்க கொண்டு வர்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு ஸ்ட்ரிக்டா ஒரு ஆர்டரை போட்டிருக்காரு. சரி, எப்படி பாக்குறீங்க? இந்த வழக்குங்கிறது மணத்தனவாடி கூட்டுறவு வங்கி இவங்க வந்து கேஸ் போடுறாங்க. எந்த மாநிலம் அப்படின்னு கேரளால. ஏன்னா மதம்ங்கிறது ஒரு அபின் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் கோயில் காசெல்லாம் ரொம்ப இனிக்கும் அவங்களுக்கு. ஐயப்பன் அகில உலக ஐயப்பன் மாநாடு நடத்துகிறோன்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்துக்கு பெரிய அளவு வரல அப்படிங்கிறது ஒரு பக்கம். ஆனால் இப்போ போகிற ஐயப்ப பக்தர்களுக்கு எந்த ஒரு வசதி, எந்த அடிப்படை வசதிகள் கூட, லெட்ரின் பாத்ரூம் போகிறதுக்கு, குடி தண்ணீர், எந்த வசதியும் செய்து கொடுக்கல. இத்தனை கூட்டங்கள் வரும்னு நீங்கள் எதிர்பார்த்துருக்கீங்க, ஆனால் இது எந்த ஒரு விஷயமே செய்யலை. அதை விட கொடுமை என்னென்னா, இந்த பாதை, பெரிய பாதையில் போகிறதா இருக்கட்டும், மற்ற இடங்களில் போகிற வரைக்கும் இந்த கேபிள்லாம் தோண்டி அப்போ தான் வந்து வேலையெல்லாம் ரொம்ப மும்முரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. சாலை பணிகள்லாம் போட்டு இந்த கேபிள்லாம் அவங்க தாண்டி அதில் சிக்கிக்கிட்டு போகிறவங்க, இந்த குழந்தைங்களை அழைச்சிட்டு போகிறவங்க இன்னும் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது அது நம்மளுடைய ஸ்ரீ தமிழில் கூட ஒரு கட்டுரையாக கூட அது போயிட்டு வந்த பக்தர்கள் எழுதியிருக்கிறதெல்லாம் பார்க்குறோம். பலரும் நம்மள்கிட்ட தொடர்ந்து இதுகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இவன் நல்லா இருப்பானா அப்படின்னு பினராயி விஜயனை வந்து சாபம்லாம் விடுறாங்க.
கம்யூனிஸ்டுகளுக்கு இந்த சாபத்தை பற்றியெல்லாம் கவலை இல்லை, நம்பிக்கை இல்லை. ஆனால் போக போக தெரியும். அவர் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்பப்போ ஃபாரின் தானே போயிட்டுருக்காரு, அவர் என்ன கஷ்டப்படுறாருன்னு நமக்கு தெரியாது அவர் பண்ணுற பாவத்துக்கு. இவங்க என்ன பண்ணுறாங்க, கோயில் பணத்தை எடுத்து, அதாவது திருநள்ளி கோயில் தேவசம் போர்டு அந்த இதில் பைசா இருக்குது. இந்த கூற்று நீங்கள் இந்த கேரளா பாலிட்டிக்ஸை வந்து நம்ம ரொம்ப வித்தியாசமானது, நீங்கள் அதை ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். அங்கே பெரிய அளவு இண்டஸ்ட்ரீஸ் எதுவுமே இல்லை. ஏன்னா அவன் எல்லாத்துக்குமே கொடி பிடிப்பான் அப்படிங்கிறதுனால எந்த கம்பெனியும் அங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கே தயாராக இருக்க மாட்டான். ஆனால் அவங்க நிறைய பேர் ஹெச்ஆரில் இருக்கிறது, பெரிய பெரிய போஸ்ட்டில் இருக்கிறலாம் பார்த்தா மலையாளி தான் இருப்பான். அவங்களாம் என்ன வெளியில் வந்து இங்கே வந்து அந்த கம்பெனி வந்து நல்லா இருக்கணும், கம்பெனியில் காஸ்ட் கட்டிங்லாம் எப்படி பண்ணணும், எத்தனை பேரை வச்சு அவனுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுத்தா போதும், இவனை வச்சே நம்ம இது பண்ணலாம் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியெல்லாம் கொடுக்கறது வந்து வெளியில் வந்து. ஆனால் உள்ளூரில் என்னடானா கொடி பிடிப்பாங்க. இப்போ நீங்கள் சவுதி அரேபியாலாம் ஒரு நேரத்தில் வந்து இந்தியர்களுக்கு நல்ல சம்பளம் கொடுத்துருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அப்படியே ஃப்ளட்டடாக ஃப்ரம் கேரளாலேருந்து எல்லாம் போய் பெரிய பெரிய இடத்துல ஆகுமேனே, எங்கள் இதுக்கு ருபிக்கும் உங்கள் திராம்ஸுக்கும் உங்களுடைய ரியாலுக்கும் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நீங்கள் கொடுக்குறது எவ்வளோ ரொம்ப ஜாஸ்திங்க, நீங்கள் பெரிய ஆஃபீஸர் ரேஞ்சுக்கு அவனுக்குலாம் சம்பளம் கொடுக்குறீங்க, அப்படியெல்லாம் அவனுக்கு கொடுக்க தேவையில்லை அப்படின்னு அவனுக்கு சொல்லி அந்த சம்பளம்லாம் இங்கே என்ன சம்பளமோ அந்த அளவுக்கு அவங்கள எல்லாம் சரி பண்ணி அந்த அளவுக்கு நிர்வாகத்திற்கு ரொம்ப விசுவாசமாக இருந்தவர்கள். ஆனால் உள்ளூர்லன்னா கொடி பிடிப்பான். ஸோ அதனால் அங்கே இது மாதிரி செலவினங்கள் எப்படி நடக்கும் அப்படின்னா, ஒரு அமைச்சருக்கு வந்து 23-30 பிஏ இருப்பான். அந்த வட்டத்துக்கு போனால் அங்கே ஒரு பிஏன்னா வேற யாரும் இல்லை, கட்சியில் கம்யூனிஸ்டில் ஒருத்தன் வேலை இல்லாத ஒருத்தன் இருந்தான்னா நீ தான் அந்த மினிஸ்டருக்கு பிஏப்பா அப்படின்னு சொல்லி ஒரு 20-23 பிஏ ஒரு அமைச்சருக்கு இருப்பான். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கூட அவ்வளோ பிஏ கிடையாது, பர்சனல் செக்ரட்டரி கிடையாது, இவ்வளோ பேர். சரி, இவனுக்கெல்லாம் என்னடா பிஏ இருந்துட்டு போகிறான், அவங்க கட்சி வளர்த்துக்கிறதுக்கு, அவனுக்கு ஏதோ ஒரு கெத்து காட்டுறதுக்காக இருப்பான், நாளைக்கு பார்ட்டியில் இன்னும் வேகமாக வேலை பார்ப்பானே அப்படின்னா அவனுக்கு கவர்மெண்ட் சம்பளம். கேரளாவை பொறுத்தவரை அவனுக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்லாம் கூட அதில் இருந்தது. இப்போ நம்ம கவர்னர் இருந்த ஆரிஃப் அதை பார்த்துட்டு தான் இது என்னடா கொடுமையாக இருக்குது, எந்த ஊர்லேயும் இல்லாத இருக்குது, இந்த பில்லெல்லாம் நம்ம இனிமேல்லாம் இது தொடரக்கூடாதுன்னு அவர் சொன்ன உடனே தான் அங்கங்கே கம்யூனிஸ்டுக்காரன் போராட்டம் பண்ணான். ஸோ செலவீனங்கள் இது மாதிரி இஷ்டத்துக்கு விடுவாங்க. சரி, இப்போ கோஆபரேட்டிவ் பேங்க், இந்த கோஆபரேட்டிவ் பேங்க்ல எல்லாமே கம்யூனிஸ்டுக்காரன் தான் எல்லாம் இருப்பான். எல்லாத்தையும் கடன் வாங்கிட்டு கொடுத்தானா கொடுக்கலையான்னு தெரில. ஒரு 5-6 கோஆபரேட்டிவ் பேங்க் திவாலா ஆயிடுச்சு. இது இனிமேல் செல்படுக்காது. ஆனால் சாதாரண மக்கள் காசு போட்டிருக்காங்களே, அவங்களுக்கு நீ ரிட்டர்ன்ஸ் கம்யூனிஸ்டுக்காரன் நீ திருடிட்ட. ஆனால் நீங்கள் சாதாரண மக்கள் ஒன்று நம்பி அதில் போட்டிருக்கான், ஒரு 7% 5% ஏதோ வரும்னு நினச்சிட்டு அவன் ஏதோ போட்டிருக்கான். அவனுக்கு நீ இன்ட்ரெஸ்ட்டும் கொடுப்பியா, இல்லை அவன் போட்ட முதலும் வருமா அப்படிங்கிறது இருக்கிறப்ப நாங்கள் இதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கடான்னா நேஷனலைஸ் பேங்க்குலாம் போல இருக்கவே இருக்கு. நம்ம ஊர் கோயிலில் இவ்வளவு நிதி இருக்குது, அது எதுக்கு அங்கே வச்சுக்கிட்டு சும்மா எதுக்கு வச்சிருக்கீங்க, கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி நாங்கள் கொடுக்குறப்ப கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஆட்டையை போடலாம். நம்ம ஸ்டைலில் சொல்லணும்னா ஜென்சிகளுக்கு புரியுறது மாதிரி சொன்னால் ஆட்டையை போடலாம் கோயில் காசை அப்படின்னு நினைக்கிறப்ப அதுக்கு ஒரு டைம் கோயில் தேவசம் போடும், இல்லைன்னா அந்த தேவசம் போட நடக்காத கம்யூனிஸ்டுக்காரன் என்ன பண்ணுவான்னு தெரியுமே, ஏதோ கொடுத்துட்டாங்க போல இருக்கு. எங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் திடீர்னு திரும்ப கேட்குறாங்க. கொடுத்த காசை போய் இந்த பேங்க்கு கோஆபரேட்டிவ் பேங்க்கு அதுக்கு கொடுத்த காசை வந்து தேவசம் போர்டு திரும்ப கேட்குது, திருநெல்லி தேவசம் போர்டு. இது முறையா, இது தர்மமா அப்படின்னு சொல்லி டிவிஷன் பெஞ்ச் அந்த இதில் கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டிருக்காங்க. ஐயோ, வாங்கின காசை தான் அவன் கேட்குறான், இது எப்போதான் நீ கொடுக்குறதா இருக்க, அதனால நீ கொடுக்கணும் அப்படின்னு டிவிஷன் பெஞ்சு உத்தரவு போட்டுருச்சு. செல்லாது நாங்கள் மேல்முறையீடு போகிறோம் அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு எல்லாம் வந்த பிறகு தான் அவங்க கேட்டிருக்காங்க. யோ, நீ கோஆபரேட்டிவ் பேங்க்கு அதை நீ ஒழுங்காக நடத்தியிருந்தனா இவ்வளோ லாஸ் ஆகிருக்காது. கோயில் காசுங்கிறது அன்னைக்கு பூஜைக்கு அது தேவை, எண்ணெய் வாங்கிறதுக்கு, ஒவ்வொரு திருவிழாக்கள் நடக்குன்னா அந்த திருவிழாவை எப்படி நடத்தணும், வரக்கூடிய பக்தர்களுக்கு வசதிகளை செய்து கொடுக்கக்கூடிய அந்த கோயில் கட்டுமானங்களாக இருக்கட்டும், மற்ற வசதிகளை செய்து கொடுக்கறதுக்கு தான் அந்த பணமே தவிர லாஸில் ஓடுற கோஆபரேட்டிவ் பேங்க்குக்கு காசு கொடுக்கறதுக்கு, கடன் கொடுக்கறதுக்கான நிதியகம் அது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 5 கோஆபரேட்டிவ் பேங்க். இப்போ நான் சொன்ன அந்த
கூட்டுறவு வங்கி மட்டும் இல்லை, இது இல்லாமல் ஒரு 5 பேங்க் இருக்குது. இன்னும் 2 மாதத்துக்குள்ளார ஒழுக்கமாக எல்லாத்தையும் திருப்பி கொடுக்குற வழியை பார்க்கணும். இதுக்கு மாதிரி நீ மேல்முறையீடு அடுத்தடுத்தெல்லாம் பண்ணலாம், இந்த ஜவாப் வாங்குறதெல்லாம் இந்த வேலையில் மரியாதையாக காசை கட்டுங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த நீங்கள் இதோட ஒரு விஷயத்தை சேர்த்து பார்க்கணும். இவன் வந்து இந்த கம்யூனிஸ்டுக்காரன் பத்மநாப கோயிலுடைய வெள்ளி ஆபரணங்களை எல்லாம் நாம் கணக்கிட வேண்டும், அந்த கோயிலுடைய குருவாயூருடைய கோயிலை எல்லாம் அதில் எவ்வளவு டொனேஷன் கொடுத்துருக்காங்க அதையெல்லாம் நாம் வெளியில் எடுத்து கணக்கிட வேண்டும் அப்படின்னு அவன் எதுக்கு இப்போ சொல்கிறான்னு புரியுதா? எல்லாத்தையும் அந்த கம்யூனிஸ்டுக்காரன் ஆட்டைய போகிறது. கேட்டால் இவங்க வந்து பொது உடைமை ஆக்குறாங்க. ஏண்டா அதுக்கு நீ திட்டம் மாநிலத்தை ஒழுங்காக நடத்துறதுக்கு நீ நிதி மேலாண்மையை ஒழுங்காக செய்ய கேட்டால் நாங்கள் தான் இண்டெக்ஸில் இந்தியாவோட பல விஷயங்களில் நாங்கள் தான் முன்னாடியில் இருக்கணும். எப்படி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து உருட்டுதோ அதே மாதிரி தான் பாருங்கள், திராவிட மாடலில் அவங்களும் வந்துட்டாங்க. இப்போ இங்கேயும் தங்கத்தை உருக்கிறது, இப்போ நீங்கள் சொல்கிறது மாதிரி கோயில் இவன் போட்டு போகிற பெட்ரோலு, ஈவோ போட்டு போகிற பெட்ரோல், அவன் காருக்கு போகிற பெட்ரோலே உண்டியல் காசு, நம்ம போகிற உண்டியல் காசு. இப்போ நம்ம ஜார்ஜ் பொன்னையா மாதிரி சொல்கிறோன்னா கோயில் உண்டியல்லேருந்து பக்தர்கள் இவனுகளுக்கு போடக்கூடிய பிச்சை காசு, அதாவது கோயிலுக்கு போடுறது அவங்க நேர்ந்துக்கிட்டு போடுறாங்க, ஆனால் அதை இவன் திருடி அப்படி எடுத்துக்கிறான் அப்படின்னு பார்க்கணும். பட்டர் முறுக்கள்லாம் இவனுக்கு போடுற மீட்டிங்க்கெலாம் பட்டர் முறுக்கெல்லாம் அந்த உண்டியல் காசுலேருந்து தான் எடுத்து சாப்பிட்றான். ஆனால் அங்கே வர பக்தர்களை வந்து கொடுமைப்படுத்துகிறான். அங்கே தேவாரம் பாடாத, திருவாசகம் முற்றுவதல் பாடாத அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய ஈவோ, இந்த ஈவோ வாங்குற சம்பளம் உண்டியல் காசு, அவன் போகிற வாகனத்துக்கு போகிற பெட்ரோலுக்கு எடுக்கிறதெல்லாம் உண்டியல் காசு. ஆனால் அங்கே வர பக்தர்களை வந்து நீ திருவாசகம் பாடாதன்னா இந்த அயோக்கியத்தனம் அப்படியே பரவி ரேடியேட் ஆகி கேரளா வரைக்கும் வந்திருக்குது. கேரளா பக்தர்கள் அட்லீஸ்ட் கொஞ்சம் சுருடாக இருந்து அடுத்த கேஸ் இவன் கோஆப்ரேட்டிவ் பேங்க் இது மாதிரி திவால் பண்ணுற பேங்க்கெல்லாம் வந்து கோயில் காசை வச்சு இவன் சரி பண்ணலான்னு பார்க்குறான். இதை விடக்கூடாது அப்படின்னு நினச்சிருக்கான். கோர்ட்டும் ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லியிருக்கிறது. இது தமிழகத்திற்கும் பொருந்தக்கூடிய வகையில் இதை வச்சு இங்கே என்னென்னலாம் நடந்துகிட்டு இருக்கும், அடுத்த கட்ட வழக்குகளை இங்கிருந்தும் போடணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை. அடுத்த செய்தியுமே உச்சநீதிமன்றம் தொடர்பானது. சில தினங்களுக்கு முன்னாடி தான் நம்ம இந்த நியூஸை எடுத்திருந்தோம். ரோஹிங்கியா ஊடுருவல்காரர்களுக்கு இந்தியா என்ன சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்க வேண்டுமா அப்படின்னு நியாயமான கேள்வியை சாதாரண டீ கடையில் உட்கார்ந்துருக்கனுடைய உள்ள குமுறலை கூட நீதிபதி தன்னுடைய அப்சர்வேஷன்ல சொல்லியிருந்தாரு. இதற்கு வழக்கம் போல ஒரு கூட்டம் பாய்ந்து பிராண்டி அந்த எக்ஸிக்யூட்டிவ் லெவல்ல இருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற ரிட்டையர்டு ஆபீசர்ஸ், ஜட்ஜஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. இந்த மாதிரியான வார்த்தை பிரயோகங்கள் எல்லாம் பயன்படுத்தக்கூடாது, அது ரொம்ப புண்படுத்தக்கூடியதா இருக்கு, பொது வெளியில நீங்க அப்சர்வேஷன் கொடுக்கும்போது ரொம்ப பார்த்து பக்குவமா கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு இப்போ வர இந்த திருப்பரங்குன்றம் ஜட்ஜ்மெண்ட்லேருந்தே எல்லாமே இனிமேல் ஜட்ஜ்மெண்ட்டை எழுதுறதுக்கு முன்னால் விசாரணையெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. நான் வந்து ஒரு 300 பக்கத்துக்கு டைப் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் வந்து ப்ரூஃப் ரீடிங்லாம் கூட முடிச்சுட்டாங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் ஒன்றும் இல்லை, பார்த்துட்டேன். பட் இதில் ஏதாவது வரி சேர்க்கணுமா குறைக்கணுமா அப்படின்னு இப்போ நீங்கள் சொல்கிற இந்த பைத்தியக்காரனுங்க இருக்கானுங்கள ஒரு 100-120 பேர் இருப்பானுங்களா இருக்குது. இவங்க வந்து சோ கால்டு இன்டலெக்சுவல் ரிட்டையர்டு ஜட்ஜ். நீங்கள் அதில் யாரெல்லாம் இருக்கான்னு பார்க்கணும். நம்ம தலைவன் இருக்கான், செம்பட்ட தலை இருக்கான், சந்துருவ சொல்கிறீங்க. ஆமாம், நீதியரசர் சந்துருவ சொல்கிறீங்க. ஆமாம், அந்த நீதியரசர் தான் அவர். பிரசாந்த் பூஷன் அவனுக்கு வந்து ₹1 பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க. அதாவது இந்த சுப்ரீம் கோர்ட்டையும் நம்ம திட்டணும் ஒரு நேரத்தில். ஏன்னா கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட்டு, அதாவது இப்போ நான் பயந்துக்கிட்டு இருந்தேன்னு சொன்னேன்ல, இப்போ நான் வந்து அந்த நீதிபதியுடைய உள்ளர்த்தத்தை நம்ம கற்பிச்சோன்னா என் மேலே கேஸ் போடுவாங்க அப்படின்னு. ஆனால் இதை பற்றிலாம் கவலை இல்லை, ஏன்னா நான் சாதாரண ஆள். ஆனால் இவர் அப்பா டக்கர் அட்வொகேட் இல்லையா பிரசாந்த் பூஷன். இந்த கேஸுக்கு இவர் எவ்வளோ வாங்கினாரோ, இவர் பிஜேபிக்கு வந்து இது பண்ணவரோ அப்படி இப்படின்லாம் அவர் பேசினோடனே நீ எப்படி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி இவங்களை சொன்னேன் அப்படின்னு சொல்லி உன் மீது பனிஷ்மெண்ட் அப்படின்னாங்க. அப்புறம் ஏதோ பனிஷ்மெண்ட்னதும் அவரே கூட பயந்துட்டார். இப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்களே, என்ன திடீர்னு பனிஷ்மெண்ட்னு ₹1 உனக்கு பனிஷ்மெண்ட். ஏன்னா என்னதான் இருந்தாலும் அவரும் ஏதோ கருத்து சுதந்திரோட பேசிட்டார். இந்த ₹1 பனிஷ்மெண்ட்டுங்கிறதே அவர் வந்து ஒரு பெரிய தனக்கு மானக்கேடாக நினைத்து ஃபீல் பண்ணி அவர் திருந்துவாரு அப்படின்னு அந்த ஜட்ஜு நினைச்சிருக்காருன்னா அவர் எவ்வளோ ஒரு ஏமாளியா இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அப்போ இவரெல்லாம் தான் லெட்டர் எழுதியிருக்கார் பிரசாந்த் பூஷன். அதுக்கப்புறம் ராஜீவ் தவான், இன்னும் ஒரு சில பியூரோக்ராட்ஸு, அகடமிஷியன்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து
சுப்ரீம் கோர்ட்டுங்கிறது த லாஸ்ட் ஸ்டெப் ஆஃப் அ புவர் பெர்சிக்யூட்டட். அதாவது இங்கே யூடாபர்ஸ் சில பேர் பேசுகிறாங்கல்ல, குரலற்றவர்களின் குரலாக நாங்கள் ஓங்கி ஒழிப்போம் அப்படின்னு. அது மாதிரி இவர் கே சந்திரன் சுப்ரீம் கோர்ட்டுங்கிறது நீங்கள் சாதாரண கோர்ட்டாக, அதாவது இன்னும் எல்லா கோர்ட்டும் எல்லா கேஸும் வந்த உடனே ஒரு மாதத்துக்குள்ளார எல்லா பைசலும் பண்ணி அங்கே வேலை பார்க்குற அட்வொகேட்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருக்காரு. ஆனாலும் நீதி நியாயத்துக்காக போராடி இவ்வளோ தூரம் வந்திருக்காரு. ஃபீஸே வாங்காமல் போராடி அவருக்கு நீதி பெற்றுருந்தோம். கடைசி கட்டமான இடத்திற்கு ஒரு ஏழைகள் வரக்கூடிய இடம், மத சிறுபான்மையினர்கள் வரக்கூடிய இடம், உலகெங்கிலும் துரத்தி அடிக்கப்பட்டவர்கள், வேறு கதியே இல்லாதவர்கள் இங்கு கடை தேரலாம் அப்படின்னு இங்க வந்து இந்த நீதிமன்ற வாசல்ல வந்து நிக்கிறாங்க. அவங்களை எட்டி உதைக்கிறது மாதிரி உங்களுடைய வார்த்தை இருக்கு. இதெல்லாம் நியாயமா? இதெல்லாம் தர்மமா? சூரியகாந்த் அவர்களே, அவருக்கு இன்னும் போனா போகுதுன்னு இன்னும் சங்கி பட்டம் கட்டலை. என்ன எதிர்பார்க்குறாங்க? இன்னும் 2-3 கேஸாவது இந்த பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு எதிராக அவர் பேசுகிறாரா? இப்படி கவாயை வந்து ஒரு ஆள் செருப்பு கொண்டு அடித்தார் தெரியுமா? ஆமாம், ஒரு அட்வொகேட் அடித்தார். அந்த ஜட்ஜியை விட்டார். ஏதோ கோவத்தில் அவனுக்கு இருக்கணும், ஏதோ அடிச்சுட்டான் உடியா அப்படின்னாரு. அவரை நான் வந்து மன்னிச்சிட்டேன், அது ஏதாவது செய்ய போய் அவர் இன்னும் ஃபேமஸ் ஆகிடுவாரான்னு. ஃபஸ்ட்டு இவங்க என்ன யோசிச்சாங்க, அவர் பேரை பார்த்த உடனே அந்த செருப்படுத்து அடித்தவர் இவர் ஏதாவது சித்பவானந்த பிராமணராக இருப்பாரோ அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. பார்த்தா அடுத்த நாள் ப்ரொஃபைல்லாம் போட்டு நோண்டி நோண்டி பார்த்துருக்கானுவான். அவரும் அதே சமுதாயத்தை சார்ந்தவர்னு தான் இதை வந்து ட்விஸ்ட் பண்ண முடியாத இருந்தா. அப்படி இருந்தாலும் இவங்க அடங்கலை. அப்படி செருப்பு எடுத்து அடிக்கணுங்கிற எண்ணமே பார்ப்பனிய சிந்தனையினால் வந்தது. அவர் இல்லையே, அவருக்கு அந்த சிந்தனை இருந்திருக்குங்க. அதனால தாங்க செருப்பை கொண்டு அடிச்சாரு. ஒரு அம்பேத்கரினால உத்வேகம் பெற்று ஒரு தலைமை நீதிபதியா வந்தவர் மீது செருப்பை எடுத்து அடிச்சு விட்டாங்க. இது வந்து பாசிசம் அப்படி இப்படிலாம் ஆரம்பிச்சு அந்த மீட்டிங்க்கு வந்த திருமாவளவன் சாதாரண ஒரு அட்வொகேட்டை அவங்க கைத்தடிகளை வச்சு அடிச்சது, அதெல்லாம் நமக்கு வரலாறு தெரியும். இப்போ எதுக்கு சொல்றேன்னா, இது மாதிரி அந்த நேரத்தில் அவருக்கு ஆரம்பத்தில் கவாய் எப்படிப்பட்ட தீர்ப்பை கொடுத்தாரு தெரியுமான்னாங்க. அவர் இப்போ போகும்பொழுது சில விஷயங்களை சொன்னோடனே ரவிக்குமார் வந்து ஒரு கட்டுரை எழுதியிருக்கார். தலித் நீதிபதியாக இருந்து அந்த சமூகத்திற்கே கொடுஞ்செயலை செய்தவர் கவாய் அப்படின்னு. எப்படி இவனோட வாய் அப்படியும் பேசும் இப்படியும் பேசும். அதனால தான் இப்போ நான் என்ன சொல்றேன்னா, சூரியகாந்தை இப்போ கண்டிச்சிருக்காங்க. இன்னும் 1 மாதம் 2 மாதம் கழிச்சு கேள்வி கேட்ட சூரியகாந்த், அதாவது சூரியனை போல தகதகத்தினார், ஆடி போனார் அமித்ஷா இப்படின்லாம் நாளைக்கே அவங்க பேசுவாங்க. ஆனால் இப்போதைக்கு ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது மத சிறுபான்மையினர் எங்கே பார்த்தாலும் அவங்கள அடித்து துரத்துறாங்க. நாடற்றவர்களாக கதியற்றவர்களாக ரோஹிங்கியாக்கு இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்தியா தானே அடைக்கலம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு. நான் என்ன சொல்கிறேன், பிரசாந்த் பூஷன் ஒரு தேங்காய் முடி அட்வொகேட் கிடையாது. அவங்க அப்பா வந்து தவான், அவர் பெரிய ஆளு பூஷன், அவரு பையன் இவரும் அப்பாட்டக்கர் அட்வொகேட். இவங்கெல்லாம் வாங்குறதெல்லாம் லேக்ஸில் தான். உன் வீடு நல்லா, நீ வந்து பெரிய மாளிகை டெல்லியில் வச்சுருக்கன்னா நீ ஒரு 100 பேரை வச்சுக்க, உன் பொண்ணை வேணாலும் கல்யாணம் பண்ணி கொடு. ரோஹிங்கியாவுக்கு ஏதாவது அகதியா பாரு, நான் வந்து முன்னுதாரணமாக இருக்கிறேன். என் பிள்ளைய கட்டி கொடுத்துருக்கேங்க. இப்போ 5-6 வருஷத்துலேயே ஒரு 40 குழந்தைங்களும் எங்கள் வீட்டிலேயே உருவாயிடுச்சுங்க. இது போல என்னை போல எல்லாரும் மாறுங்க அப்படின்னு முன்னுதாரணமாக இருங்கிறேன். நாடு அவர்களுக்கு கடமைப்பட்டு இருக்கிறது, அவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும்னா இது எதுக்கு? இங்கே இருக்கிறவனுக்கே சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்கிறான், நீ அவனை கொண்டாந்து காஷ்மீரில் கொண்டு வைக்கணுங்கிற. நம்ம கேளம்பாக்கத்தில் கூட கேம்ப் இருக்குது ரோஹிங்கியாவுக்கு. அவங்களுக்கு இவங்களெல்லாம் இங்கெல்லாம் பண்ண முடியாது. டே, நீ ஊடுருவல்னா வந்துட்டேன்னா உன்ட்ட டாக்குமெண்ட் இல்லைன்னு தானே இருக்கணும். டாக்குமெண்ட் இல்லாதவனை எப்படி நாங்கள் ட்ரீட் பண்ணுவோம், அப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னோடனே இப்போ அதை குடும்பம் இல்லை. இப்போ ரோஹிங்கியாவோட யாரை கம்பேர் பண்ணுறாங்கிறது தான் இப்போ முக்கியம். நான் அடுத்த விஷயத்துக்கு வரேன். இதை வந்து கமுக்கமாக இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இங்கே பேச போகிறதில்ல. காரணம், அவனை 2 பேரை சொல்கிறாங்க. திபெத்தியர்கள் அகதிகள் தானே, அவர்களுக்கு இந்தியா எப்படி ஒரு அகதி ஸ்டேட்டஸ் கொடுத்து அவங்கள பாதுகாக்கிறது? இமாச்சல் பிரதேஷில், டெல்லியில் ஒரு சில இடங்களில் அவங்களுக்குன்னு ஒரு தனியான ஒரு செட்டில்மெண்ட்லாம் கொடுத்து அவன் அங்கே ஊருக்கு போனால் சீனாகாரன் உதப்பாங்கிறது பயந்துக்கிட்டு அவன் இங்கே இருக்கிறான். ரைட்டு, அதாவது அவனால் எந்த பிரச்சனையும் இல்லை. அவன் என்ன இந்த தேசத்துக்கு எதிராக ஏதாவது குரல் கொடுக்க போகிறானாங்கிறது ஒன்றும் இல்லை. சீனா என்விஸ் யாராவது வந்தாங்கன்னா அப்போ மட்டும் கொடி பிடிப்பாங்க, அது ஒரு பக்கம்.
அடுத்தது பாருங்க, இலங்கை தமிழர்களுக்கு எங்க பார்த்தாலும் கேம்ப் எல்லாம் நீங்க வசதியெல்லாம் பண்ணி அவங்களுக்கெல்லாம் கொடுக்குறீங்களே, அந்த ஸ்டேட்டஸ் ரோஹிங்கியாவுக்கு கொடுக்குறோம். இலங்கை தமிழர்களும் இருக்காங்க பல பேர், அவங்க பேர் 2.5 பல இடங்கள்ல கலந்துட்டாங்க நம்ம தமிழர்களோட. கொடுக்கல் வாங்கல் கூட வந்துருச்சு. இருந்தாலும் அவங்கள வந்து உள்துறை அமைச்சகம் ஒரு கண்காணிப்பிலே இருக்கு. அவன் என்னதான் இருந்தாலும் தமிழர்கள் இருந்தாலும் அவங்களுக்கு பாஸ்போர்ட் இருக்குதா, அந்த விஷயங்களும் இதெல்லாம் கவனிச்சிருக்காங்க. ஆனால் ஒன்று அப்படி நம்ப முடியாத ஒன்று, பல பயங்கரவாத செயல்களுக்கே ரோஹிங்கியாக்களையும் ஊடுருவல் பங்களாதேஷிகளையும் தானே இங்கே இருக்கக்கூடிய அடிப்படைவாத இஸ்லாமியர்கள் பயன்படுத்துகிறாங்கங்கிறது தான் குற்றச்சாட்டே. இதை வந்து இதற்கு நாங்கள் சோப்பு கம்பள வரவேற்பு கொடுக்கணுமா அப்படின்னு சூரியகாந்த் கேட்டோடனே இவங்களுக்கு வந்து அந்த வார்த்தை அவர்களை தைத்து விட்டதோ இல்லையோ, எங்களை போன்றவர்களை தைத்து விட்டது அப்படின்னு செம்பட்டத்தில் சந்துருவுக்கு இவங்களுக்கெல்லாம் வருத்தமாக இருந்திருக்கு. அவர் இதை லெஃப்ட் ஹேண்டில் இது பண்ணுவோம். நீங்கள் யோசிக்கணும், கருத்து இவங்க என்ன வேணாலும் சொல்லலாம். கோர்ட்டே இவங்க இப்போ ஜிஆர் சுவாமிநாதனை வந்து பாராளுமன்றத்தில் சங்கி ஜட்ஜ் அப்படின்னு டிஆர் பாலு சொல்லலாம். ஆனால் ஜிஆர் சுவாமிநாதன் தீர்ப்பு கொடுக்குறப்போ பார்த்து இவங்கள்ட்ட எல்லாம் கன்சல்ட் பண்ணி இந்த வார்த்தை பிரயோகம் சரியா, இதை நான் பயன்படுத்தலாமான்னு கேட்கணும். இதே போல சென்னையில் ஒரு நீதிபதி என்ன சொன்னார்னா, பல கேஸை பார்த்துட்டாங்க, எப்போ பார்த்தாலும் இந்த கிறிஸ்டியன் மிஷினரியில் படிக்கிற இடத்துல பசங்களுக்கு ஏதோ தொல்லை வருதுங்க, மதமாற்ற வேலையை அவங்களுக்கு நெருக்குதல் கொடுக்குறாங்க, அவன் இந்துவாக இருந்தானா அவனை வந்து ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க, அவனுக்கு ஒரு விதமான ப்ரெஷர் ஆகுது, இந்த கிறிஸ்துவ இன்ஸ்டிடியூஷனே இப்படி தான் இருக்குது போல இருக்கு அப்படிங்கிறது மாதிரி போகிற போக்கில் ஒரு கருத்து. கிறிஸ்துவ இன்ஸ்டிடியூஷனை நீ சொல்லுவியா, லயலா காலேஜ் அப்படி சொல்லுவியா அப்படின்னு இங்கே எல்லா பேரும் கிளம்பி நீ மன்னிப்பு கேட்டு ஆனால் நீ சொன்ன வார்த்தையை திரும்ப பெற வேண்டும்னு ஒத்த காலம் திரும்ப பெற வச்சுட்டானுவான். இப்போ அந்த வழி, ஏன்னா அதை ஒருத்தர் செஞ்சுட்டார்ல, இங்கே தமிழ்நாட்டில் பண்ணியிருக்கோம், சூரியகாந்தை நம்ம பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து இன்ஸ்டிடியூஷனை வந்து ஆர்எஸ்எஸ் பாஜக எங்கே பார்த்தாலும் கைப்பற்றிடுச்சுங்கிறாங்க. உண்மையிலேயே யூனோ வந்து ஒரு மோபோக்ரஸி மூலமாக எல்லா இன்ஸ்டிடியூஷனையும் மிரட்டலான்னு பார்க்குறாங்க. அதுதான் இந்த வெளிப்பாடு. இன்றைய நிறைவு செய்தியாக கிறிஸ்மஸ் வரப்போகுது. கிறிஸ்மஸ் வரப்போகுதுனாலே யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லாம் பார்த்தோம்னா ஒரு மாதம் ஃபுல்லாகவே கொண்டாட்டத்தை ஆரம்பிச்சிருவாங்க. கிட்டத்தட்ட டிசம்பர் இன்னைக்கு தேதி 6 தேதி. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, பிரான்ஸில் கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கும் போது அந்த ஒரு பெரிய கூட்டம், அந்த கூட்டத்தில் கொண்டு போய் ஒருத்தவன் காரை விடுறான். ஒரு 10-15 பேர் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துடுறாங்க அப்படின்னு பத்திரிகையில் செய்திகள் வந்திருக்கு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? இந்த ஃபர்ஸ்ட் செய்தி போங்க, சமாதானம் என்பதுதான் இறைபக்தி அப்படின்னு. பிரான்ஸ் என்ன சொன்னது? சமாதானம், இறைபக்தி அதெல்லாம் லிபர்ட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, எங்களுக்கு லிபர்ட்டி, எல்லாருக்கும் சுதந்திரம் உண்டு, எவன் வேணாலும் இந்த கண்ட்ரிக்கு வரலாம் போகலாம். பிரான்ஸ் கல்ச்சரு குஜாலான கல்ச்சரு, ஒயின் அடிக்கிறியா சரக்கு அடிக்கிறியா, இங்கே இருக்கக்கூடிய ஃபெஸ்டிவல் டெய்லி ஃபெஸ்டிவல், ஏதோ ஒரு திருவிழா, ஒயின் திருவிழா, பிஸ்கி திருவிழான்னு ஏதோ ஒன்று நடந்துகிட்டு இருக்கோம். ஏதோ ஒன்று ஜாலியாக இரு, என்ஜாய் பண்ணு, இப்படியே இருக்கலாம், லிபர்ட்டி, நீ வரலாம் போகலாம். இப்போ இங்கே மற்ற வேலையெல்லாம் செய்கிறதுக்கு ஆள் இல்லை, எல்லாரும் சௌக்கியமாக எல்லாம் சந்தோஷத்திலே தலைத்துப்பதுனால இந்த ஒர்க்கிங் ஃபோர்ஸ் இல்லை, நீங்களாம் வந்து ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டு அப்படியே இங்கே நீங்களும் ஜாலியாக இருங்க அப்படின்னு மனிதம் போட்டுருவோம் அப்படின்னு நானும் சரிடான்னு எல்லா பேரும் கிளம்பிட்டான். இப்போ இந்தியாவிலேருந்து மற்ற கண்ட்ரியில் ப்ரொஃபஷனலாக போனான். இங்கே இப்போ பாண்டிச்சேரியில் நிறைய பேர் ஃப்ரெஞ்சு சிட்டிசனாக இருக்கும், போய் எங்கே ஒன்று மளிகை கடை வச்சுருப்பாங்க, ஏதோ ஒன்று பிஸ்னஸ் ஒன்று பண்ணியிருப்பாங்க, ப்ரொஃபஷனல்ஸும் போனாங்க நம்ம ஆள். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸும் மற்ற கண்ட்ரிஸ்லேருந்தும் இல்லீகல் இமிகிரண்ட் வந்து ஈசல் மேலே கட்டன்னு கிளம்பி ஓடி வந்துட்டான். வந்ததான் இவர்களுக்கும் நான் வாய்ப்பு கொடுப்போமேனு கொடுத்தவொடனே அதுக்கப்புறம் அங்கே எங்கே செட்டில்மெண்ட் வந்தோடனே அவன் இஷ்டத்துக்கு புள்ள பெற்று போட்டு, அதாவது படையெடுப்பால் நாட்டை பிடிப்பது ஒரு பக்கம், பிள்ளை பெற்றே மக்கள் தொகையின் மூலமாக, அது வேற மாதிரி நான் சொல்லலாம், கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட் இங்கே இடம் கொடுக்காது. இதை பார்த்துக்கிட்டு சில குழந்தைங்களும் பார்த்துட்டு இருக்காங்க, அதனால் அது வேண்டாம். படையெடுப்பினால் நாட்டை பிடிப்பது ஒரு பக்கம் போய் பிள்ளை பேறுகள் மூலம் மக்கள் தொகை பெருக்கத்தின் மூலமாக நாட்டை பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு அவன் இப்போ ரூல் போடுறான், இங்கே வந்து நாங்கள் சரியாக கொண்டு வர்றான்னு நினைக்கிறோம் ஃப்ரான்ஸில், என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய நேட்டிவ் சிட்டிசனை பார்த்து கேட்குறான். இல்லைங்க, நாங்கள் நாங்கள் லிபரலாக இருந்ததுனால தான்டா நீ உனக்கு பாஸ்போர்ட்டு விசா இது இல்லாமல் இஷ்டத்துக்கு வந்தியாடா. இப்போ
அது வந்து ஆரம்பத்தில் இருந்தோம். அப்போ வந்து 1% அரைக்கா% இருந்தோம். இப்போ 10, 20, 25% சில ஏரியாலாம் நாங்கள் 30% வரைக்கும் இருக்கோம். இங்கெல்லாம் நாங்கள் வச்சது தான்ப்பா ரூலு. உன் இஷ்டத்துக்கெல்லாம் நீ வந்து வெஸ்டர்ன் அந்த இதெல்லாம் வச்சுக்கிட்டு இங்கெல்லாம் இது பண்ண முடியாது. உன் சட்டமே இங்கே செல்லாது படாது. இனிமேல் சரியாக இங்கே கொண்டு வரலான் இருக்கோம். இனிமேல் இங்கே நடக்கக்கூடிய லோக்கல் பாடி எலெக்ஷன்லேயே எங்கால் தான் ஜெயிப்பார். அப்போல்லாம் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, இப்போ நியூயார்க்கு உங்களுக்கு வந்து இது அங்கேயும் இப்படி தான் ஆக போகுதுன்னு. லண்டன் நம்ம பார்த்துருக்கோம், லண்டன் ஃபால்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அது மாதிரி லண்டன் இனிமேல் ஒரு நேட்டிவ் பிரிட்டிஷ்காரனால தலையில் நின்று தண்ணி குடித்தாலும் லண்டன் மேயராக ஆக போகிறதில்ல. அது மாதிரி ஃப்ரான்ஸு திறந்து விட்டவொடனே அப்படி ஆயிட்டானுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி இருந்தும் இந்த இல்லீகல் இமிகிரண்ட் குறித்து இப்போ திடீர்னு யூரோப்பில் அப்பா அப்படின்னு எழுந்திரிச்சு தூங்கி எழுந்திரிச்சோம். திடீர்னு எழுந்திரிச்சு என்ன நான் எங்கே இருக்கேன், தமிழ் சினிமாலாம் கேட்டாங்க, நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் இருந்து சொல்லுவானுல, ஆக்சிடென்ட் ஆனோம் அட்மிட் ஆனோன்னு. இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம், நம்ம இது நம்ம நாடு தானே அப்படின்னு எழுந்திரிச்சு பார்த்துட்டு எல்லாரும் இப்போது இந்த ரைட்டிஸ்ட் எல்லாம் இப்போ சொல்கிறாங்க கரெக்டாக தான், இல்லீகல் இமிகிரண்ட்னால தான் நம்ம நாட்டில் பல பிரச்சனைகள் இருக்குது. 30 வருஷத்துக்கு அப்படின்னு சரி, நம்ம வந்து இனிமேல் இல்லீகல் இமிகிரண்ட்டுக்கு எதிராக நம்ம போராடணும். நம்மளுடைய நேட்டிவிட்டிங்கிறது ஒன்று இருக்குது, இதை நாம் தூக்கி பிடிக்க வேண்டும். அப்போது தான் கொஞ்சம் கொஞ்சம் கலாச்சாரமாவது நம்மளது தேரும் அப்படின்ட்டு இப்போ யூரோப் கண்ட்ரியில் ஒவ்வொருத்தனா முழிச்சுக்கிட்டு, அதில் வந்து போலந்து மட்டும்தான் அப்போலேருந்தே விவரமாக உங்களை உள்ளே சேர்க்காம இருக்கான். பாக்கி எல்லா கண்ட்ரியும் நாசமாக போயிட்டான். ஜெர்மனி, ஃப்ரான்ஸ் எல்லாம் அதில் ரொம்ப மோசம். இப்படி இந்த ரைட்டிஸ்ட் இப்படியெல்லாம் பேச ஆரம்பித்த உடனே அதுக்கும் பல பேர் கிளம்பிட்டாங்க. நிறையா மதரசாலாம் இது மாதிரி இருக்கிறதுனால தான் நிறைய ஃபண்டமெண்டல் ஆக்டிவிட்டி இருக்குது, அங்கே சொல்லிக் கொடுக்கப்படுது. அதனால தான் லோன் உல்ஃப் அட்டாக் அங்கே நிறையா. திடீர்னு ஒரு ப்ரொஃபஸரை போய் கத்தியால் குத்தி கொள்கிறான், பார்க்குறவனை இது மாதிரிலாம் பண்ணுறான். நிறைய ஜிகாதி ஆக்டிவிட்டி அங்கே நடந்தது. நம்ம ஸ்ட்ரீட் டிவியில் பேசியிருக்கிறோம். இப்போ இவங்களுக்கு புதுசாக அந்த ஜிகாதி ஒரு மோடஸ் ஆப்ரண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கிறிஸ்டின்ஸு இவங்கெல்லாம் சந்தோஷமாக ஏதாவது செலிப்ரேட் பண்ணான்னு வச்சுக்க, நீ என்ன பண்ணு, நீ ஏதாவது ட்ரக் எடுத்து போய் ஏதோ ஒன்று ஒரு லாரியில் ஏறு, சர்ன்னு கொண்டு போய் விடு. மோடி முட்டித்தனம்னு நம்ம ஊரில் தஞ்சாவூரில் சொல்லுவாங்க, மோடி முட்டித்தனமாக கொண்டாந்து விட்றா. 10-20 பேர் சாவான், ஒரு 70-80 பேர் அடிபட்டு அவன் திரும்ப பொழைச்சி வரானோ முடமாகறானோ, அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு. ஆமாம், இது ஒரு விதமான ஜிகாதி. இதன் மூலமாக நீ 72 கன்னிகளை மேலே பெறலாம் அப்படின்லாம் அவனுக்கு ஒரு புக்லெட் போட்டு, நீ எப்படியெல்லாம் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு புக்லெட்லாம் போட்டிருக்காங்க. இவங்க ஐஎஸ் கொராசான் இவங்கெல்லாம். இப்போ என்னன்னா, நடந்தது 10 பேர் ஏதோ லாரி ஒருத்தன் விட்டுட்டான், நீ எதுக்கே இதெல்லாம் சேர்க்குற அப்படின்னா, பிரான்ஸில் இது மாதிரி நிறைய நடந்திருக்கு, அமெரிக்காவில் நடந்திருக்கு, பிலடெல்பியாவில் நடந்திருக்கு, ஆஸ்திரேலியாவில் நடந்திருக்குது, ஜெர்மனில் நடந்திருக்குது. அது மாதிரி இருக்குமோ அப்படிங்கிறது தான் என்னுடைய கன்சர்ன். இப்போ இவங்க விசாரணை வந்து அவன் சரக்கை பிரேக் போட்டு போட்டானா, சரக்கு அடிச்சுட்டு இவன் விட்டுட்டானா அப்படின்லாம் அவங்க விசாரணை பண்ணுறாங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அந்த விசாரணைலாம் பண்ணுங்க, கடைசியில் இந்த முடிவில் தான் வந்து முடியும் அப்படின்னு நாங்கள் ஒரு ப்ரொஃபஸி சொல்கிறோம். கருத்து என்னதோ சொல்லலாம், அது நாளைக்கு தவறாக இருந்தால் பாருங்கள் நாங்கள் அப்படி சொன்னோம் அப்படின்னா நம்ம மாற்றிக்கிறோம். ஏன்னா நம்ம ஃபாலோ அப் நியூஸும் பண்ணிட்டு தானே இருக்கோம். ஆனால் நமக்கு டேம் ஷூர் இது வந்து இது ஏன்னா கிறிஸ்மஸுக்கு முன்னால் நடக்குது. சரி, இது இங்கே தானா நடந்தது அப்படின்னா, கிழக்கு ஜெர்மனியில் வந்து மேக்பர்க் அப்படிங்கிற இடத்துல இந்த கிறிஸ்மஸ் இந்த வாரத்தில் அங்கே ஒரு 2 பேர் செத்துருக்கான், 60 பேருக்கு காயம்பட்டிருக்கு, அவ்வளோதான். இதேமாரி இதுக்கு முன்னால் வேற எங்கேயாவது நடந்திருக்கா அப்படின்னா, அப்படி நடந்ததுக்கு தான் இப்போ விட்டு உரின்னு உரிச்சிட்டு இருக்கான் இஸ்ரேல். என்ன, அவங்க வந்து ஒரு ஜாலியாக ஒரு மியூசிக் ஃபெஸ்டிவல் அவங்களுடைய புனிதமான மாதத்தில் அவங்க அக்டோபர் 7 நடந்தது. 3 வருஷம் ஆகிப்போச்சு. இப்போ கொண்டாந்து உள்ளே வந்து அமாஸ் வந்து ஒரு பார்க்குறவனெல்லாம் சுட்டு கொண்டான், 1500 பேர் சுட்டு கொண்டான், ஒரு 245 பேரை கடத்திட்டு போனான், அப்புறம் 140 பேரை விட்டான், அப்புறம் கொஞ்சம் பேர் செத்து போனாங்க, அப்போ கடைசியாக கொஞ்சம் பேரை விட்டுருக்குறான். இதற்கு பாலஸ்தீனம் கொடுத்த விலை என்ன அப்படின்னா, எல்லா கண்ட்ரியும் இஸ்ரேல் மாதிரி இருக்கணுங்கிறது நமக்கு ஆசை. இப்போ பிரான்ஸ் இஸ்ரேல் மாதிரி இருக்கணும்னு ஆசை, அப்படி அது இருக்க போகிறது இல்லை. ஏன்னா அவங்களுடைய பிளட்லேயே அது இல்லை. ஆனால் இஸ்ரேலுக்கு அந்த இது இருக்குது. நீ வந்து என்னதான் எங்களுக்கு நீ ஹோஸ்டேஜை திருப்பி கொடுத்தாலும், நீ உன் கையில் இருக்கக்கூடிய ஆயுதத்தை கீழே போடுற வரைக்கும் உன்னை உரின்னு உரிச்சுட்டே இருப்பேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இந்த முறைதான் சரியாக இருக்கும் அப்படிங்கிறது உலக நாடு எல்லாத்துக்குமே இந்த முறைதான் சரியாக இருக்கும். ஈவன் இந்தியா கூட இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். பாருங்க, இன்னைக்கு டிசம்பர் 6,
நான் திரும்ப அதே போல் ஒரு மசூதியை கட்டுவேன்னு ஒருத்தன் வெஸ்ட் பெங்காலில் கிளம்பியிருக்கிறான். அவனை கட்சியை விட்டு நீக்கிட்டேன் அப்படின்னு மம்தா பானர்ஜி சொல்கிறார். இப்போ ஆனால் அவன் அவ்வளோ பெரிய மீட்டிங்கை போட்டு போலீஸ்லாம் தடுக்கலை. மைக் செட்டு மாயாண்டி மாதிரி வச்சுக்கிட்டு பெரிய பெரிய ஸ்பீக்கர்லாம் வச்சுட்டு அவன் பண்ணியிருக்கான். இதுக்கு நாங்கள் கல்லை கொண்டு வந்து செங்கல்லை கொடுத்து அவருக்கு நாங்கள் வந்து உறுதுணையாக இருக்கிறோன்னு அப்படியே இது பயணமாக பல பேர் வந்து கல்லை எடுத்துகிட்டு வரான். துர்கா பந்தலை நீ அடித்து உடைக்கிற. இவன் வந்து இப்போ மசூதி புதுசாக அவனுக்கு கட்டுறதுக்காக அவன் இந்த வேலையை பார்க்குறான், அவனுக்கு அனுமதிக்கிறேன்னா இந்தியாவிலும் இது போன்ற பிளவு பயங்கரவாத மீண்டும் செயலை உருவாக்குவதற்காக பல வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இதையெல்லாம் உண்மையான இரும்புக்கரம்னா நீங்கள் ஸ்டாலின்னு சொல்லக்கூடாது, அமித்ஷா உண்மையான இரும்புக்கரம் கொண்டு இந்த பயங்கரவாதிகளை இங்கேயும் அடக்கணும் அப்படிங்கிறத இந்த டிசம்பர் 6 இந்துக்களின் எழுச்சி நாளில் இதை நான் தெரியும். இன்றைய 5 செய்திகள் குறித்து சிந்தித்து தனது கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட மூத்த அரசியல் விமர்சகர் திரு ராஜேஷ் ராவ் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம், வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம், வந்தே மாதரம்.